2019 பயாலஜி எம்சிக்யூவில் விலங்கு அமைப்பும் தொழில்களும்ல 19வது கொஷன். விலங்குகளில் காணப்படும் வெவ்வேறு வகையான உணவு உண்ணிகளுக்கான சரியான உதாரணத்தை கொண்ட விடை தொகுதியை தெரிவு செய்க. அதில் உணவு உண்ணிகளையும் அதுக்கான உதாரணங்களை கொடுத்துருக்காங்க. அதில் எது சரியான பொருத்தம் என்று கோடிட சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்கள் ரிசோர்ஸ் புக்கில் படிச்சிருக்கோம். விலங்குகளின் ஊட்டல் பொறிமுறைகளில் வடித்துண்ணிகள்னு ஒரு ஆள் இருக்கார். அவர் சூழலில் நீர்த்தன்மையான ஊடகங்களில் தொங்கி காணப்படுற உணவுகளை வடிகட்டி அதை உட்கொள்ளக்கூடியவர். இதில் அவர் கைப்பற்றல், சிறைப்பிடித்தல் போன்ற பொறிமுறைகளை யூஸ் பண்ணுறாரு. இப்போ அதில் உதாரணங்களாக மட்டிகள், சிப்பிகள் காணப்படுது. அதே மாதிரி திமிங்கலங்கள் காணப்படுது. பளியின் திமிங்கலங்கள் வடித்துண்ணல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது திரவ உண்ணிகள். ஊட்டல் முறையில் திரவ உண்ணிகள் உயிர் வாழும் விருந்து வழங்கியிலிருந்து நன்கு விருத்தியடைந்த வாயுறுப்புகளை பயன்படுத்தி போசாக்கு நிறைந்த பாய்களை உறிஞ்சுகின்றன. இப்போ அந்த நன்கு விருத்தியடைந்த வாயுறுப்புகளை பயன்படுத்தின்றது ஹைலைட் பண்ணிக்கொள்ளணும். எழுத கேட்டால் இது கட்டாயம் எழுதணும். அப்போ அது பொதுவாக நுளம்புகள், மனித குருதியை உறிஞ்சிறது, ஏபிட்டுக்கள், உரியச்சார தாவரங்கள்லேருந்து உறிஞ்சிறது, தேனை உறிஞ்சிற தேனீகள், முரளும் பறவைகள், அதுகள் எல்லாம் திரவ உண்ணிகளுக்குள்ளே வரும். அடுத்து கீழ்ப்படை உண்ணிகள். அவங்க உணவு மூலத்தில், அதாவது உணவு மீது அல்லது உணவு மூலத்தின் மீது இருந்து அதை சாப்பிட்டு உணவினூடாக உண்பவை. உணவு மூலத்தின் உள்ளே அல்லது உணவு மூலத்தின் மீது வாழ்ந்து அதில் சாப்பிட்றவங்க. பொதுவாக இலை சுரங்க கோதி மயிர்கொட்டி அது இதுக்கு உதாரணமாக வருது. அதே மாதிரி கீடங்கள், ஈயின் கீடங்கள் இல்லாட்டி இலையான்கள், அவங்க இறந்த உடல்களில் தோண்டி அதில் உணவை எடுத்துக்கொள்கிறவங்க. அடுத்து தொகை உண்ணிகள். உணவை ஒப்பீட்டளவில் பெரிய துண்டங்களாக உட்கொள்ளக்கூடிய விலங்குகள். பொதுவாக மனிதன் உள்ளடங்களான பெரும்பாலான விலங்குகள் எல்லாமே தொகை உண்ணிகள், அதாவது பெரிய துண்டங்களாக உணவுகளை உட்கொள்ளக்கூடியவங்க. அது உணவை கிழிக்கிறதுக்கு, உணவை இறை பிடிக்கிறதுக்கு பல்வேறுபட்ட இசைவாக்கங்கள்லாம் காணப்படுது. தாடை, பற்கள், பரிசக்கொம்பு, உகிர்கள், நச்சு பற்கள், இதெல்லாம் ஸ்ட்ரக்சரில் கேட்கலாம். அப்போ இந்த இதுகளை கவனமாக ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இப்போ எங்களோட கேள்விக்கு வந்தால், அது கீழ்ப்படை உண்ணிகள். இதுகள் சிப்பிகள், இது உதாரணம் தந்திருக்காங்க. இல்லை, கீழ்ப்படை உண்ணிகள் சிப்பிகள் இல்லாத ஈயின் கீடங்களும் இலை சுரங்க மயிர்கொட்டியதும் சொன்னோம். திரவ உண்ணிகளுக்கு கீடங்கள் தந்திருக்காங்க. அது பிள்ளை. அது ஏபிட்டுக்கள், நுளம்புகள், அப்படி. தேர்ட் ஆன்சர் சரி. வடித்துண்ணிகள் மட்டிகளும் சிப்பிகளும். 4வது பிள்ளை கீழ்ப்படை உண்ணிகள். 5வது தொகையுண்ணிகளில் முரளும் பறவைகள். அது பிள்ளையான ஆன்சர். அப்போ 19வதுக்கு 3வது ஆன்சர்.